Hi, hello everyone. Welcome to PMA's Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் why India is starting at LPG shortages. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஈரான் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் இஸ்ரேல் அண்ட் ஈரான் இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி சண்டை போடும்போது நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய கரண்ட் டாபிக் இஷ்யூஸ். ஓகே, ஸோ இப்போது நமக்கு கத்தார் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்பிஜி ப்ரொடக்ஷன்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்படி நம்ம எல்பிஜி ப்ரொடக்ஷன் நம்ம கத்தார்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புவது என்ன பண்ணுறோம், நம்ம இந்தியாவுடைய எல்பிஜி கனெக்ஷன்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறோம் அது மூலமாக. ஓகே, இதான் நடக்குது. இந்தியாவுடைய ஒரு 100 லிட்டர் ஆயிலில் கிட்டத்தட்ட 80 to 85% ஆஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேருந்து வருதுன்னா இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிலேருந்து தான் வருது. ஓகே, தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 100% ஆஃப் எல்பிஜியில் 60% ஆஃப் எல்பிஜி நமக்கு எங்கேருந்து வருதுன்னா இந்த மாதிரி கத்தார், இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்ல நமக்கு கிடைக்குது. இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல, அதாவது குறிப்பாக இதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் தான் வேர்ல்ட் ட்ரேடில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நடக்குது. அப்போ கப்பல் என்ன ஆகுதுன்னா இந்த நேரோ ஃபேஸ் வழியாக இப்படி வரும்போது என்ன ஆகுது, கல்ஃப் மொமெண்ட்டை தாண்டி நமக்கு இந்தியன் ஓஷனில் தாண்டி இப்போ நமக்கு இந்தியாவுக்கு வருது. இதுதான் நடக்கும். பட் ஈரானில் இப்போ வார் போயிட்டு இருக்கனால அவங்க ஏர், லேண்ட் அண்ட் வாட்டர் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணி அது மூலமாக எந்த ஒரு ஏலியன்ஸ் ஷிப்ஸும் ஏலியன்ஸ் ஏர்க்ராஃப்டும் இல்லை ஏலியன்ஸ் பர்சன்ஸும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு எங்கே பிரச்சனைனா கத்தார்லேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண அந்த எல்பிஜி கேஸ் ப்ரொடக்ஷன் நமக்கு இந்த வழியாக தான் வரணும். இப்படி இந்த வழியாக வர இடத்துல என்ன ஆகுனா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற இடத்துல தாண்டி வரணும். பட் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழியாக போகிற கப்பல் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.